தாய் வீடு ஜனவரி 2026. பாரதி வகித்த பாத்திரம் கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி. எழுதப்பட்ட கதையோ கவிதையோ சொல்லும் செய்தியைப் போலவே அது எழுதப்பட்ட விதம் குறித்தும் எழுந்த பின்னணி குறித்தும் தனிக்கதை இருக்கத்தான் செய்கிறது. அது எழுதப்பட்ட படைப்பின் செய்தியை விடவும் சுவாரஸ்யமிக்கதாய் அமையும். அப்படிப்பட்ட தன்மை பாரதியாரின் படைப்புகளுக்கு உண்டு. ஒரு படைப்பு அச்சு வாகனம் ஏறி வாசக மனம் சென்று அடையும் முன் குறைந்தபட்சம் அது 3 பரிமாணங்களை கடந்து வருகிறது. ஒன்று, அது கருக்கொண்ட நிலையில் இருந்து உருக்கொண்ட நிலை வரையிலானது முதற் பரிமாணம். 2, உருப்பெற்ற படைப்பினை உருவாக்கியவனே உரைக்கவோ இசைக்கவோ அமைவது அடுத்தது. 3, அச்சேற்றும் விதமாக எழுதப்பெற்று முழுமை பெற்ற நிலை மூன்றாவது. அதன் பின்னர் அச்சேரும் காலத்திலும் சில திருத்தங்கள் மேற்கொள்ள பெறலாம். தனிப்பிரதியாகவோ இதழ்களிலோ அச்சேற்றம் பெற்ற பிறகு அது ஆசிரியரின் பெயரில் வரும் தொகுப்பு நூலில் இடம்பெறும் போதும் மாற்றம் கொள்ள நேரலாம். இந்த 5 நிலைகளுக்கும் பிறகே அப்படைப்பானது முழுமையாக வாசகனை முறையாக சென்று சேருகிறது. முன் சொல்லப்பெற்ற 3 நிலைகளில் முதல் நிலையாக அமைவதனை அப்படைப்பே முழுமையாக உணர்த்திவிடும். அடுத்த நிலையினை நேருறக் கண்டும் செவிமடுத்தும் துய்த்தோர் சொல்ல எழுத அறிவது 3ஆம் நிலை. அதனை கையெழுத்துப்படியாக கண்டு அறிவது பின்வரும் 2 நிலைகளையும் பாடபேதங்களோடு நுணுகிக் கண்டு பதிவிட்டால் அறிய நேரலாம். இந்த படிநிலைகளில் பார்க்க கிடைக்கும் பாரதியார் பாடல்களில் ஒன்று யோக சித்தி அல்லது வரம் கேட்டல் பாடல். இது பராசக்தியை நோக்கி பாடி வரம் கேட்கும் பாடல். இது பிறந்த ஆண்டு 1913. இதனை பாடிய பாரதிக்கு வயது அப்போது 31. புதுவையில் புகுந்து 5 ஆண்டுகள் முடிந்த நிலை. அதாவது பாரதியாரது புதுவை வாழ்நாளின் மையப்பகுதி. அப்போதைய அவர்தம் மனநிலையையும் வாழ்வியல் நெருக்கடிகளையும் அடிநாதமாக கொண்டு எழுந்த பாடல் இது. படைப்பாக்க மனநிலை உச்சம் கொண்ட உன்மத்த நிலை. அதனை சற்றே விரிவுறப் பார்க்கலாம். பிரிட்டிஷ் அரசின் நெருக்கடிகளுக்கு தப்பி புதுவை புகுந்த பாரதி குழுவினரால் அசுர வேகத்தில் நடந்த அரசியல் சார்ந்த இதழியல் பணிகள் அனைத்தும் ஆஷ் கொலைக்கு பிறகு நிலைகுலைந்தன. அப்போது பிரிட்டிஷ் பிரெஞ்சு இரகசிய உடன்படிக்கையின் விளைவால் பாரதி குழுவினர் பட்ட இன்னல்களுக்கு கணக்கே இல்லை என்று எழுதுகிறார் சீனி விஸ்வநாதன். அத்துமீறி சூழ்ச்சிகளை கையாண்டு போலீசார் இழைத்த கொடுமைகளை எல்லாம் சகித்து கொண்டும் தாங்கிக் கொண்டும் புதுவையில் வாடிய பாரதியின் நிலையையும் அவரை போன்ற நண்பர்களின் நிலைமைகளையும் எண்ணி பார்ப்பதற்கே நம்மால் இயலவில்லை. கற்பனைக்கு எட்டாத கொடுமைகளை எல்லாம் அனுபவித்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பார்த்தால் கல்லும் கரையும். தேசத்தின் பொருட்டு, மக்களின் சுதந்திர வாழ்வின் பொருட்டு அவர்கள் துன்ப வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பழிமொழிகளை ஏற்றார்கள். சிறைவாசத்திலும் கொடிய வாசத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆம், புதுவை தேசபக்தர்கள் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். தபால் கிடைப்பதும் பணவரவு வருவதும் நிறுத்தப்பட்டன. உள்ளூர் மக்கள் ஒருவித பயத்தோடு பார்த்தார்கள். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களும் பழக பேச பயந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் பாரதி உள்ளிட்டவர்களுக்கு உதவக்கூடிய பரோபகாரிகள் இருக்கத்தான் செய்தார்கள் என்று அக்கால நிலையையும் பாரதி அங்கிருந்த சூழலையும் விவரிக்கிறார் சீனி விஸ்வநாதன். இந்த காலகட்டத்தில் தான் சுப்பிரமணிய சிவா 1913ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஞானபானு என்கிற பெயரில் மாத இதழ் ஒன்றினை தொடங்கி சென்னையிலிருந்து வெளியிட்டு வரத் தொடங்கினார். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்ற திருக்குறளை தன் முழக்க நோக்கமாக கொண்டு வந்த ஞானபானு பத்திரிகை தொடர்பே இல்லாது தவித்த பாரதிக்கு தகுகளம் விரித்தது. அனைத்தும் இழந்த நிலையிலும் அனைத்து உடைமைகளுக்கும் உரிமையதாக்கும் அறிவுடைமையின் ஆற்றலை வெளிக்கொணர களம் அமைத்தது. அதன் வழி உலகிற்கு உண்மை உரைக்க அறிவாற்றலை பயன்படுத்தி கொள்ள பாரதி இயங்குகிறார். அரசியல் நெருக்கடியோ ஆன்ம விளைவோ தெரியவில்லை. சொந்த பெயரை ஒழித்து சாவித்திரி, நித்தியதீரர், உத்தம தேசாபிமானி ஆகிய புனை பெயர்களில் தன் படைப்புகளை வெளியிட வேண்டிய நிர்பந்தம் பாரதிக்கு வந்திருக்கிறது.
இந்த பெயர்களுக்கு பின்னாலும் ஒருவித நோக்கமும் இருந்திருக்கிறது. தன் எட்டயபுர இளமை வாழ்க்கையை சின்னச்சங்கரன் கதையாக எழுதிய போது சாவித்திரியாகவும், போகியும் யோகியும் ஞானியும் பாடுவதாக அமையும் மது கவிதையை நித்திய தீரராகவும் இருந்து எழுதிய பாரதி யோகசித்தி பாடலை எழுதிய போது ஓர் உத்தம தேசாபிமானி ஆகியிருக்கிறார். கவிதைக்கு தலைப்பு வைப்பது போலவே கவிதை எழுதிய தனக்கும் ஒரு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார் பாரதி. இதிலும் ஓர் நுட்பம் புலப்படுகிறது. சின்னச்சங்கரனாக இருந்து சுப்பிரமணிய பாரதியை பாரறிய பாரதியாக்கிய எட்டயபுரத்தில் இருந்த காலத்தை மனதிற்கொண்டு எழுதப்பட்ட தன் வரலாறு தழுவிய அக்கதை காலத்தை வெல்லும் வேட்கையை உள்ளடக்கியது. அதனால்தான் பாரதி காலனை வென்ற காரிகையாகிய சாவித்திரி பெயரை தனக்கு சூட்டிக்கொண்டார் போலும். ஒருவேளை சாவித்திரி என்றொரு காவியம் படைத்த அரவிந்தரின் தோழமையையும் இத்துடன் இணைத்து கருத்தில் கொள்ளலாம். மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகியவராக அவர்தம் வாழ்வியல் சூழலை அவதானித்து பழி சொல்பவர்களுக்கு பதில் தருவதாக அமைவது மது கவிதை. அது அற்ப போதைகளை கடந்த அற்புத மது என்பதை உணர்ந்த பாரதி உலகிற்கு அதனை உணர்த்த பாடிய கணத்தில் தான் எதற்கும் எப்போதும் அடிமையாகாத நித்திய தீரராக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் என்பதன் புலப்பாடு அந்த புதுப்பெயர். அந்த வரிசையில் பாரதி பாடிய அடுத்த பாடல் யோகசித்தி. நித்திய யோகத்தில் தம்மை இருத்தி கருதியதையெல்லாம் கைக்கொள்ள வழியும் தேசபக்தர்களின் தீரத்திற்கு அமுது ஊட்டும் அழகிய பாடல் அது. உலகில் எந்த நாட்டில் பிறந்தாலும் அந்தந்த நாட்டிற்குரிய உத்தம தேசாபிமானியாக இருக்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இந்த பாடல் பொருந்தும் நிலையில் பாரதி இசைத்தது. நாட்டு விடுதலையில் நாட்டம் கொள்ளும் எவருக்கும் ஊட்டம் தருகிற உணவாக உணர்வாக அமையும் இப்பாடலை தன்னொத்த அன்பர்களின் முன்வைத்து அதிக நேரம் எடுத்து ஆன்மா குழைய குழைய இசைத்து கொடுத்திருக்கிறார் பாரதி. புதுவை நகருக்கு வெளியில் நண்பர் ஒருவரின் பங்களாவில் தன் சகாக்களை கூட்டி விருந்து உண்ண ஏற்பாடு செய்த பாரதி அது வரும் வரையில் வெட்டிக்கதை பேசி பொழுதை போக்காமல் வீர உணர்வு ஊட்டி தேசபக்தர்களின் உள்ளாற்றலை ஒருங்கு குவிக்க முனைகிறார். தன் ஆற்றலை முழுதாக ஒருமுகப்படுத்தி கொண்டு தமிழறிந்த அனைவருக்கும் தாய்ப்பால் போல் பாடலாக பருக ஊட்டுகிறார். ஆற பருகிய அன்பரான குவளைக்கண்ணன் மீள நினைந்து அதை சொல்லுகிறார். விருந்து சாப்பாடு வருவதற்கும் சாப்பிடுவதற்கும் இடையே உள்ள நேரத்தை வீணாக்காமல் ஸ்ரீ பாரதியார் தாம் அப்போதுதான் புனைந்த காளிப்பாட்டை, அதாவது விண்ணும் மண்ணும் தனியாளும் என்று ஆரம்பிப்பது, அதனை தமது முழு ஆவேசத்துடன் தம்மை சூழ்ந்திருந்த நண்பர்களுக்கு பக்தி அர்த்தம் உருக்கமாக ஏற்படும்படி சுமார் அரை மணி நேரம் காலம் பாடிக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் முதலாக கம்பீரமான குரலில் பாரதியார் பாடியதை கேட்ட அதிர்ஷ்டமுள்ள நேயர்களில் அடியேன் ஒருவன். அவ்வாறு சுமார் அரை மணி நேரம் பாடிய பாட்டு அது. ஒரு பாட்டு அல்ல, அது ஒருமையை முன்னிறுத்தி ஒரு தலைப்பின் கீழ் பாடிய 10 பாட்டின் திரட்டு. பதிகம்போல் என்றும் கொள்ளலாம். இந்த பின்புலத்தில் அக்காலத்தில் சமய எழுச்சியை தமிழின் வாயிலாக அன்பர்களுக்கு பரவசத்துடன் பாடி உணர்த்திய திருநாவுக்கரசரை, திருஞான சம்பந்தரை, ஆழ்வாராதிகளை நினைவில் கொள்ளலாம். மாணிக்க வாசகர் சிவபுராணத்தின் நிறைவில் பாடியது போல் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து உணர்த்த பாடிய நிலை அது. பாரதி எப்படி பாடினாரோ அப்படி கீவாஜா முன்னிலையில் அப்படியே பாடும் ஆசையில் குவளைக்கண்ணனும் பாடி காட்டியிருக்கிறார். அதனை மூலவரும் பின்னவரும் எப்படி பாடினார்கள் என்பதை எப்படி காட்டுவது, காண்பது, கேட்பது? இந்த இடத்தில்தான் எழுத்து குறிப்பு ஓரளவு உதவுகிறது. இந்த நேரத்தில் இன்னொன்றினையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. காளியை முன்னிறுத்தி பாடப்பெற்ற இப்பாடல் கையில் சூலமும் கருத்த மேனியும் எலுமிச்சைக்கனி மாலையும் தரித்து கோவிலில் எழுந்தருளும் காளியை அவதானித்து பாடிய பாடல்தானா இது? பாரதியை பக்தி சிமிழுக்குள் அடைக்கலாமா? அவர் தேசபக்தர் அல்லவா என்று சென்ற இதழினை கண்ணுற்ற நண்பர்களுள் சிலர் கேட்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் விளக்கம் தருகிற வகையில்தான் இப்பாடலை அரங்கேற்றினார் பாரதி. நேருற இருந்து கேட்க முடியாதவர்களுக்கு குறிப்பாக ராக விளக்கத்தையும் பாடுபொருள் நோக்கத்தையும் தந்த அவர்
தன்னை ஓர் உத்தம தேசாபிமானி என்ற பெயரில் நிறுத்தியிருக்கிறார். பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம் என்று கம்பராமாயணத்தில் கும்பகருணன் தன் அண்ணன் ராவணனிடம் பேசுகிறான். உண்மையில் இவ்வாறு பேசுபவன் கம்பன், ஆனால் உரிமைக்கு உரியவன் கும்பன். கும்பன் கம்பனுக்குள் அடக்கம். கம்பனின் விசுவரூபம் கும்பனை விட பல மடங்கு பெரிது என்பதை கவிநேயர்கள் எவ்வாறு உணர்வார்களோ அவ்வாறு பாரதி அன்பர்களும் இப்பாடலை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இப்பாடல் பாரதி பாடினாலும் அவர் உத்தம தேசாபிமானி என்னும் பாத்திரமாகி பாடியது என்பதை நுட்பமாய் உணர்த்தும் குறிப்புகள் பின்வருமாறு. 1, அதாவது முதல் குறிப்பு, இப்பாடல்களில் வரும் காளி, சக்தி, மாரி முதலியன உலகத்தின் மூல சக்தியை குறிக்கும் பெயர்களாம். குறிப்பு 2, இப்பாடலை ஹனுமதோடி மேளத்தில் ஆதி தாளத்தில் மாமா காக்க ரீரி சாசா நிதி சஹா காக கா கம கமபா மம மாமா காக்க ரிரி சாசா என்ற இசையில் சமயோசிதமாக மாற்றி பாடுக. இசை மரபும் நுணுக்கமும் அறிந்தவர்கள் இந்த பாடல் குறித்த இசைக்குறிப்பு கொண்டு எவ்வாறு பாடி பயன்பெறுவார்களோ அவ்வாறே ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளம் காணத் தெரிந்தவர்கள் இப்பாடலில் இடம்பெறும் காளி முதலான பெயர் சொற்கள் உணர்த்தும் இயற்கை பேராற்றலான மூல சக்தியினையும் உணர்ந்து கொள்வார்கள். பேரண்டத்தில் ஒரு பந்தாய்ச் சுழலும் இந்த பூமி எப்படி அதன் உறுப்பாக விளங்குகிறதோ அதுபோல் ஒரு அணுக்கூறாய் திகழும் மனிதனும் பேரண்டத்தின் அங்கத்தினனே ஆவான். அணுவுக்குள் நிறைந்த பிரபஞ்ச ஆற்றலை தன் செயலாற்றலாக மாற்றிக்கொண்டு பேருரு கொள்ள உதவும் கருவியாக இந்த பாடல் அமைகிறது. வ.உ.சி. அரவிந்தர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களைப் போல் ஆங்கிலேய சிறைச்சாலைகளில் அடைபடும் வாய்ப்பினை தவிர்த்து தன்னையே சுய சிறைக்குள் அடைத்து கொண்டவராக பாரதி புதுவையில் இருக்கிறார். தன்போலவே இயங்கும் சக தோழர்களை உடனிறுத்திக் கொள்கிறார். அங்கே வாழும் தமிழன்பர்களையும் இணைத்துக் கொள்கிறார். 4 திசைகளிலும் எல்லை கட்டி கண்காணிக்கிறது பிரிட்டிஷ் அரசு. பிரெஞ்சு ஆதிக்கத்திற்கு உரிய நிலப்பரப்பில் மட்டும் பாரதி இருக்கலாம், இயங்கலாம் என்கிற நிலை. அறைக்குள் முடக்கப்பட்டவர்கள் சிறை கைதிகள் என்றால் விசாலமான நிலப்பரப்பில் அடைக்கப்பட்டவர் பாரதி. 4 சுவர்கள் சிறையாளர்களுக்கு, பாரதிக்கோ நாற்புறத்தும் சற்றே பரந்த திசை எல்லை. ஆனால் அவரவர்க்கு இருக்கும் நிலமும் தலைக்கு மேலே உள்ள வானமும் சொந்தமானவை, இருக்க இயங்க உரிமையுடையவை. மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடைப்பட்ட இடத்திலிருந்து ஓங்கி எழுந்தால் அது பேருரு, அதாவது விஸ்வரூபம். அங்கு சூட்சுமமாக நிறைந்த மூல பேராற்றலை சக்தி, காளி முதலான பாமர பக்தர்களுக்கு அருளும் தெய்வ நாமங்களை சூட்டி நிலைநிறுத்தி காட்டுகிறார் பாரதி. உணர்வும் உணர்ச்சியும் ததும்ப பாடுகிறார். விண்ணும் மண்ணும் தனியாளும் எங்கள் வீரை சக்தி. இது வெளி, அதாவது சக்தியை அழைத்து பேசுவது. அவள் ஆகிய அது எங்களுடையது, எங்களுக்கே உரிமையானது என்பது உணர்த்த எங்கள் வீரை சக்தியானவள் விண்ணையும் மண்ணையும் தனித்து நிரந்தரமாக ஆளக்கூடியவள் என்று பாடுகிறார். வணிகம் புரிய வந்து இடைக்காலத்தில் வஞ்சகமாக ஆட்சி செய்கிறவர்கள் பிரிட்டிஷார். பிரெஞ்சு தேசத்தாரும் பிரதேசத்தவர்தாமே. அது இடைக்காலத்தில் நேர்ந்த இன்னல். அதனை வெல்ல நிரந்தர ஆட்சியாளியாகிய பாரத மாதாவை வீரை சக்தியாக நிலைநிறுத்தி விழித்து, அதாவது அழைத்து, அவளது அருளையே தன்னுடைய கண்ணும் கருத்துமாக கொண்டு அன்பு கசிந்து 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 உருகி பாடுகிறார். இது கவியின் உருக்கம். முதலில் ஏற்படும் உணர்வு அன்பின் கசிவு. அடுத்தும் அது தொடர்வதால் அது பெருக்கம். அடுக்கு தொடராக அதனை இசைக்க எழுத இலக்கணம் அனுமதிக்கிறது. அதற்கு மேலும் ஏற்படுகிற அதீத உணர்வின் வெளிப்பாடு பாரதியின் புதுவேகமாக அமைகிறது. மும்முறை கசிந்து என்ற சொல்லாக அது வெளிப்படுகிறது. கசிந்து கசிந்து கசிந்து. இந்த இடத்தில் பிஜி தீவில் இத்தேசத்து மக்கள் படும் துயரை வெளிப்படுத்த விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே என்ற பாடல் வரிகளில் பாரதி அழுத்தி உரைப்பதை நினைவில் கொள்ளலாம்.
புலம்பெயர்ந்து வாழ்தலின் பெருங்கொடுமை அது. இந்தியாவுக்குள் இருந்தாலும் தமிழ்நாடும் புதுச்சேரியும் அப்போது அயலகங்கள் தாமே. இந்த உண்மையை உணர்ந்து இப்பாடலை சிந்தித்து அடுத்த அடிக்குள் புகலாம். நான் பண்ணும் பூசனைகள் எல்லாம் பாரதி பாடுகிறார். பாரதி என்ன காளி கோயில் பூசாரியா? ஆம், அக்காளி பாரத மாதா இல்லை. இப்பாருக்கெல்லாம் விடுதலை அளிக்கும் சுதந்திர தேவி. விடுதலைக்கான பணிகளே அவளுக்கு பண்ணும் பூசனை. இந்த இடத்தில் சரஸ்வதி பூஜை குறித்து பாரதி பாடிய பெரிதொரு பாடலையும் இணைத்து சிந்திக்கலாம். இவ்வாறு உரிய வண்ணம் கோயிலில் விற்றிருக்கும் தேவிக்கு உளம்குளிர பூசனைகள் பண்ண முடியாவிட்டாலும் ஆத்மார்த்தமாக அடியவர்கள் பண்ணும் பூசனை எத்தனை மகத்தானது தெரியுமா? பெரிய புராணத்து பூசலார் நாயனாரை பொருத்தம் கருதி இந்த இடத்தில் நினைவில் கொள்ளலாம். அப்படி பண்ணிய பூசை அல்ல, பண்ணுகிற மட்டுமல்ல, நேற்றும் இன்றும் நாளையும் நான் பண்ணும் பூசனைகள் எல்லாம் பாலைவனத்தில் இட்ட நீரோ என்ற கவித்தொடருக்கு இடையில் வெறும் என்ற தனிச்சொல்லை இடுகிறார் பாரதி. பாலையே வெறுமையானதுதான், அதைவிடவும் வெறுமையானது இந்த தனிமைச் சிறையாகிய கொடுமை. அதனால்தான் வெறும் பாலைவனத்தில் இட்ட நீரோ என்று வினவுகிறார். தாய் அறிவாள் தன் மகவை, மகவும் தன் தாயை நன்கு அறியும். மந்தையில் நிறைந்திருக்கும் ஆடுகள் பொதுவாக தோன்றிடினும் தன் தாய் எதுவென்று குட்டியும் தன் மகவு எதுவென்று தாயாடும் அறிவது போல் பிரபஞ்ச பேராற்றல் தன்னை உள்வாங்கிக் கொள்ளும் தகுதியாளனை மறக்குமா? மறக்க நியாயமா? அது கருதியே பாரதி பாடுகிறார். உனக்கு இவற்றை எண்ணும் சிந்தை ஒன்று இல்லையோ? இத்துடன் நிறுத்தவில்லை பாரதி. அறிவு இல்லாமல் இந்த அகிலத்தை நீ அழிப்பாயோ என்றும் அடுத்து கேட்கிறார். இனி தடை விளக்கம் தர தேவையன்றி நேருறக் கேட்பதாக வளர்கிறது பாரதியின் பாடல். பாடலை கேட்கலாமா? விண்ணும் மண்ணும் தனி ஆளும் எங்கள் வீரி சக்தி நீயே சரணம் என்று கூவி என்ற நெஞ்சில் பேருறுதி கொண்டு அடிதாயே எனக்கு மிக நிதியும் அறம் தன்னை காக்கும் ஒரு திறனும் தருவாயே என்று பணிந்தேத்தி பலவாறு நினது புகழ் பாடி வாய் ஓயே நாவது உணர்ந்தாயோ நினது உண்மை தவறுதோர் அழகோ. காளி வலிய சாமுண்டி ஓங்காரத் தலைவி என் இராணி பல நாள் இங்கு எனை அலைக்கழிக்கலாமோ. உள்ளம் நாடும் பொருள் அடைதற்கு அன்றோ மலர்த்தாளில் விழுந்து அபயம் கேட்டேன். அது தாராய் எனில் உயிரை தீராய் துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன் கருணீலி என் இயல்பு அறியாயோ என்று பாமர மக்கள் பயந்து பணியும் காளியை பயமுறுத்துகிறது பாரதியின் பக்தி உள்ளம். கருணீலி என் இயல்பு அறியாயோ என்று கேட்கிற பாரதிக்குள் பக்தி வைராக்கிய நிலை ஓங்கி உயர்ந்திருப்பதை மூன்றாவது பாடல் முழுமையாய் உணர்த்துகிறது. இதனை தாராய் அல்லது என் உயிரை தீராய், தீர்க்க மாட்டாய் எனில் நானே என்னை மாய்த்து கொள்வேன் என்று கேட்கிற அழுத்தம் இருக்கிறதே, அதுதான் பக்தியின் மகத்துவம். பக்தியில் தெய்வ பக்தி வேறு, தேசபக்தி வேறா? பக்தி என்பது பழுத்த மனத்தின் புலப்பாடு அல்லவா? அதனை பண்ண விடாமல் தடுப்பது எது? துயர். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பாரில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உணவு படைத்தது இயற்கை. எந்த உயிரினமும் பட்டினியால் சாக விடாது பரிமளிக்கிறது இயற்கை. ஆனால் மனிதம், சோற்றுக்கலையும் கொடுமை மனிதனைத் தவிர மற்ற எவ்வுயிர் அனுபவிக்கிறது? அந்த ஆத்திரத்தில் விரிகிறது அடுத்த பாடல். ஞானபானு பத்திரிகையில் வெளியான 4ஆம் செய்யுளான தேடி சோறு நிதம் தின்று என்பது கையெழுத்து பிரதியில் இல்லை என்கிறார் மூலப்பிரதி கண்டு கால வரிசையில் பாரதி பாடல்களை பதிப்பித்த சீனி விஸ்வநாதன். அப்படியானால் இந்த பாடல் முன்னர் எழுந்த பாடல்களின் வரிசையில் வந்த பாடல் இல்லை. குவளைக்கண்ணன் முதலான அன்பர்கள் முன்னிலையில் அந்த கணத்தில் இசைத்த பாடலாக இருந்திருக்க வேண்டும். பின்னர் பிரதி எடுத்து அச்சிற்கு அனுப்பிய நேரத்தில் இடையில் சேர்க்கப்பெற்று இருந்திருக்க வேண்டும். இதுவும் சற்றே விரித்து சிந்திக்க வேண்டிய இடம். மீளவும் இந்த பாடல் அரங்கேறிய இடத்தினை, சூழலை கவனத்தில் கொண்டு வருவோம்.
அன்பர்கள் அனைவரும் அந்த பங்களாவின் முன்பு உள்ள குளத்தில் நீராடி மகிழ்ந்து களைத்து உணவுக்காக காத்திருக்கிறார்கள். புதுவையிலிருந்து உணவு வரும் வரைக்கும் வெறும் வாயை மென்று கொண்டிராமல் ஊர்க்கதைகளை பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். வெட்டி பேச்சு, வெறும் கதைகள், குட்டி கதைகள், அதன் வழி வெளிப்பட்ட தனி மனித விரோத குரோதங்கள், விளைவு மனவாட்டம். அதுவே துன்பமாக உள் நின்று உழற்றும் கொடுமை, திரும்ப விரோதித்து பழிவாங்க தூண்டும் செயலூக்கம் தருகிற கொடுமை. உள் நின்று உழற்றும் பசியோடு இந்த துன்பமும் சேர்ந்து உழற்றினால் என்னவாகும்? இப்படி பேசி பேசியே பிறர் வாடும்படியான பல செயல்கள் செய்வதிலேயே வயதும் வாழ்வும் முடிந்து விடுகிறது. நரைகூடி கிழப்பருவத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. நரையும் மூப்பும் யமனின் எச்சரிக்கை சமிக்ஞைகள். இறை தேடும் மிருகமாய் அலையும் கூற்றுவனுக்கு உணவாகும் வேடிக்கை மனிதர்கள் நிறைந்த அவையில் ஞான கதிரவனாக பாரதி தோற்றம் கொள்கிறார். வெற்று கதைகளும் வீண் பேச்சுக்களுக்கும் இடையில் பசித்து களைத்த யாரோ ஒருவர் வாசலின் வெறுமையை பார்த்து அப்போது குரல் கொடுத்திருக்க வேண்டும். எங்கே இன்னும் சோத்தை காணோம்? வாங்கி வர போனவர் இன்னும் வரல. கிடைக்காம இன்னமும் தேடி திரிகிறாரோ? ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை, அதைத்தான் தேடிக்கிட்டு திரிகிறார் போல. இது கற்பனை உரையாடல் தான். இதற்கு களம் அமைக்கிறது பாரதியின் 4ஆம் செய்யுளின் தொடக்கம். தேடிச் சோறு நிதம் தின்று. இது எழுத்து வடிவம். வேண்டும் அளவிற்கு நீட்டிச் சொல்ல மொழி இடம் கொடுக்குமே. தேடிச் சோறு நிதம் தின்று என்ற வகையில் இந்த பாடலை அவரவர் சொந்த முறையில் இசைத்து பார்க்கலாம். மனம் வாடி பிறர் வாட நரை கூடி என்றெல்லாம் நீள வருகிறது பாடல். இந்த பாடலை எழுத்து வடிவில் இனி கேட்கலாம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரை எனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அதுவரையில் வேடிக்கை மனிதர்களைப் போலே இருந்த அவர்கள் இப்போது இந்த பாடலை கேட்டவுடன் வீரர்களாகிவிட்டார்கள். காளியின் சந்நிதியில் கவனத்தை கொண்டு நிறுத்திவிட்டார்கள். அவள்தான் யாதுமாகி எங்கும் நிறைந்திருக்கிறாளே. அனைவரையும் தன்வயப்படுத்தி பாரதி வரம் கேட்கத் தொடங்குகிறார். உத்தம தேசாபிமானி எனும் பாத்திரம் வகித்த பாரதி யோக சித்தியில் ஆழ்ந்து மூலசக்தியிடம் கேட்கும் வரங்கள் முற்றிலும் புதுமையானவை. அது தனி அத்தியாயமாக மேலும் விரித்து விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.